சிலுவையில் அவருடைய பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் உடம்புல ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில மரித்ததுனால, அவர் சிலுவையை சுமந்ததுனால அவருக்கு ஏற்பட்ட தாகம் இது. சரீர தாகத்தோடயே அவர் மரித்து போனார். பிதாவாகிய தேவன் அவரை திரும்பி கூட பார்க்கல. அவர் சரீர பிரகாரமாக இந்த வேதனையெல்லாம் அனுபவிக்கணும்னு தேவன் அப்படியே அவரை விட்டு விட்டார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் சிலுவையில கதறும் போது, தாகமா இருக்கிறேன்னு கதறும் போது அவருக்கு மனம் இறங்கவில்லை. தேவனுடைய கோபம் அவர் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் ஊற்றப்பட்டிருக்கும் போது தொண்டையெல்லாம் வறண்டு போய் தாகத்துல அவர் தவிக்கிறார். தேவனுடைய கோபம் ஊற்றப்பட்டிருக்கும் போது தேவன் எப்படி அவருக்கு இறங்க முடியும்? அதனால என்ன பண்ணிட்டாரு? அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லும்போது அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தேவன் மனம் இறங்கவில்லை. ஆனா நமக்கு என்ன பண்றாரு? நிச்சயமா தேவன் மனம் இறங்குகிறவரா இருக்கிறார். நம்ம இன்னைக்கு தாகமா இருக்கிறேன்னு சொன்னா நமக்கு கொடுக்காம விட்டுருவாரா? ஆகார் தெரியுமா? எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார். இவ யாரு? ஆபிரகாமின் 2வது மனைவி. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா பல வருஷங்கள் ஆகியும் பிள்ளை பிறக்காததுனால சாராள் என்ன பண்ணா? அவளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். அந்த பெண் ஆகார் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறந்து பல வருஷம் ஆயிடுது. 15 வருடம் ஆன பிறகு இப்போ சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். சாராளுக்கு ஈசாக்கு பிறந்த பிறகு அவ என்ன நினைக்கிறா? நமக்கு தான் இவ்வளவு நாள் பிள்ளை இல்லாததுனால தானே இஸ்மவேலை பிள்ளையா வச்சுட்டு இருந்தோம். இந்த ஆகாருடைய பிள்ளைய நமக்கு சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்லி வச்சிருந்தோம். இப்பதான் நமக்கு பிள்ளை பிறந்துருச்சே, இனிமே எதுக்கு அந்த பிள்ளை? அந்த அடிமை பெண்ணையும் அந்த பிள்ளையையும் வீட்டை விட்டு அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட சாராள் சொல்றா. இப்போ ஆபிரகாமுக்கு மனசு ரொம்ப துக்கமாயிருச்சு. ஏன்னா பிள்ளை இல்லாத சமயத்துல இஸ்மவேலை அவன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணின் மூலமாக பிறந்த தன்னுடைய பிள்ளையை அவன் அன்பாகவும் பாசமாகவும் இத்தனை வருட காலமாக வளர்த்துட்டான். இப்ப அந்த பிள்ளைக்காக அவன் பரிதவிக்கிறான். யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க? தன்னுடைய பிள்ளை இனிமே நம்ம கூட இருக்காதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா? அதே போலதான் சாராள் ஆபிரகாமுக்கு அந்த அடிமை பெண்ணையும் அந்த பிள்ளையும் இனிமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது, அவங்கள வெளியில அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது மிகவும் துக்கமா இருந்தான் ஆபிரகாம். அப்போ தேவனுடைய சந்நிதியில அவன் போகும்போது தேவன் என்ன சொல்றாரு? உன் மனைவி சாராள் என்ன சொல்றாளோ அதை செய் அப்படின்னு சொல்வாரு. அதனால ஆபிரகாம் இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. மனைவியும் அந்த பெண்ணையும் அந்த பிள்ளையும் அனுப்பிடுன்னு சொல்றா. தேவனும் உன் மனைவி என்ன சொல்றாளோ அதையே செய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவனுக்கு ஒரே வழிதான், 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது மட்டும்தான் ஒரே வழியா இருந்தது. அதனால அதிகாலையில எழுந்து ஆகார் இடத்துல வழியில சாப்பிடறதுக்கு அப்பங்களை கொடுத்து ஒரு துருத்தி நிறைய தண்ணீரை கொடுத்து அனுப்புறான். இவளும் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு போறா. எங்க போறதுன்னே தெரியல. இவ ஒரு அடிமை பெண்ணா இருந்தா, இவ்வளவு காலம் எகிப்து தேசத்துல அடிமை பெண்ணா இருந்தா பல காலமா. அந்த இடத்துல இருந்து ஆபிரகாம் கூட்டிட்டு இங்கே பல வருடமா சாராளுக்கு அடிமையாக இருந்தால். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டால். அதன் பிறகு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு இவங்க வீட்டிலேயே பல வருடமா இருந்ததுனால அவளுக்கு வெளியே எங்க போய் எப்படி வாழணும் அப்படின்ற காரியங்கள்லாம் அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் அவ போறா. எங்க போறதுன்னு தெரியாம போகிறா. ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. எத்தனை நாள் நடந்தாங்கன்னு தெரியல. ஆகாரும் அவள் பிள்ளை ஆகிய இஸ்மவேலும் ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. எங்க போறதுன்னு தெரியல. வனாந்திரத்துக்கு போயிட்டா அவ. இப்ப வனாந்திரத்துல சுத்தி பார்த்தா எந்த இடத்துலயும் ஊரே இல்ல, ஜனங்களே இல்ல. எந்த பக்கம் போனா ஊர் வரும்னு தெரியல. அவ அந்த மாதிரி ஒரு வனாந்திரத்துல போய் சிக்கி கொண்டாள். மனிதர்களே இல்லாத ஒரு வனாந்திரத்துல போய் சிக்கி கொண்டாள். இப்போ அவ கொண்டு போன அப்பமும் தீர்ந்து போச்சு, அவ கொண்டு போன தண்ணீரும் தீர்ந்து போச்சு. சரி, ஒரு ஊர் வரத்துக்குள்ள அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிச்சு உடம்ப தேத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா சுத்தி எந்த இடத்துலயும் தண்ணியும் இல்லை. அவளுக்கு சுத்தி சுத்தி தேடுறா, தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. இப்போ 2 பேரும், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் தாகமா இருக்கிறது. நாவெல்லாம் வறண்டு போய் அந்த நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது போல அப்படிப்பட்டதான ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப தண்ணி குடிச்சாதான் அவங்களால மேற்கொண்டு நடக்க முடியும். நம்ம யோசிச்சு பார்ப்போமா? தண்ணி குடிக்காம நம்ம ரொம்ப தூரம் நடந்துட்டே இருந்தோம்னா நம்மளால இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, தண்ணி இருந்தாதான், தண்ணி குடிச்சாதான் என்னால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பல வேளைகள்ல ரொம்ப தூரம் நடந்து போறவங்கள பார்த்தோம்னா அது மாதிரி சொல்லுவாங்க. அது போல இப்போ இவளுடைய பிள்ளையும் அடுத்து தண்ணி குடிச்சாதான் அடுத்த அடி எடுத்து வச்சு நடக்கவே முடியும். இன்னொரு ஊரை தேடி போகணும்னா தண்ணி இருந்தாதான் முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த குழந்தை தண்ணிக்காக அழுவுது. குழந்தைன்னா ரொம்ப குழந்தை இல்ல, ஒரு 15 வயது அல்லது 16 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனாக அவன் இருந்திருப்பான். யாரு? இஸ்மவேல். இப்போ இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தைக்கும் தண்ணி தேவை, இவளுக்கும் தண்ணி தேவை. எத்தனை நாள் தண்ணி இல்லாம வனாந்திரத்துல அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ தண்ணி தேவை. குழந்தை ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அதுக்கு மேல அவனால நடக்க முடியல. அதனால ஆகார் என்ன பண்றா? அந்த சின்ன பையனை ஒரு செடியின் கீழே உட்கார வச்சுட்டு
இவ நீ எங்கேயே உட்காருப்பா, நான் எங்கேயாவது போய் தண்ணி இருக்கா தேடி எடுத்துட்டு வரேன் உனக்கு குடிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த துருத்தியை கொண்டு போகிறாள். ஆனா அவ மனசுல என்ன நினைக்கிறா, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என் பிள்ளை பிழைக்கவே பிழைக்காது, தாகத்திலேயே சாக வேண்டியதுதான், என் பிள்ளை பிழைக்காது, அந்த என் பிள்ளை சாகிறத என் கண்ணால நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ இருதயத்துல சொல்லி கொண்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போகிறாள். ஆனா பிள்ளை இடத்துல என்ன சொல்றா, கொஞ்சம் இங்கேயே இருப்பா, நான் போய் எங்கேயாவது தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா இல்லையா. பிள்ளைய அப்படியே விட்டுட்டு போயிருக்க மாட்டா. போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு உட்கார்ந்து தண்ணீர் மேல அழுகுறா, சத்தம் போட்டு அழுகுறா. யாருமே இல்லையே இந்த வனாந்தரத்துல, என் தாகத்தை தீர்க்கறதுக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளையோட தாகத்தை தீர்க்கறதுக்கு யாருமே இல்லையே, அந்த பிள்ளை தாகத்திலேயே நான் வறண்டு போய் சாக போகுதே, அந்த குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் மனமுடைந்து அழுது கொண்டிருக்கிறாள். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல வருகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனம் வரை. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இப்போ தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பிள்ளையை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தால ஆகார். அப்ப அந்த பிள்ளை ரொம்ப நேரம் அம்மா வரலையேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அவன் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மா தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனாங்களே, இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லி இவ ஒரு பக்கம் தனிமையில அழுதுட்டு இருக்கா. பிள்ளை ஒரு பக்கம் தனிமையில அழுது ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறான். அம்மா போனாங்க இன்னும் வரல, தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனாங்க இன்னும் வரல, தண்ணி இல்லைன்னா கூட பிள்ளை இருந்துரும் போல இருக்கு, அம்மா இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இன்னும் அதிகமாக குழந்தை சத்தம் போட்டு அழுகுறான். அந்த சத்தத்தை தேவன் கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாருக்குடன் பேசுகிறான். பயப்படாதே, உனக்கு என்ன ஆச்சு, பயப்படாத. ஏற்கனவே ஆகாருக்கு கர்த்தர் தரிசனமாக இருக்கிறார், அவளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால அவகிட்ட என்ன சொல்றாரு, எதுக்காக நீ இப்ப அழுகுற, என்ன ஆயிடுச்சுன்னு நீ அழுகுற, பெருசா ஒண்ணுமே நடக்கலையே, நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறேனே, உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்ட்டு, நீ எதுக்கு பயப்படுற, அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேனே, நீ எதுக்கு பயப்படுற, எழுந்துரு, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவளை ஆறுதல் படுத்துகிறார். இப்போ கர்த்தர் அவளோட கூட பேசின உடனே அவளுடைய கண்கள் திறக்கப்படுது. அங்க பக்கத்துலதான் ஒரு தண்ணீர் துறவு இருக்குது. இவ்வளவு நேரம் அவளுக்கு தெரியல அந்த கண்ணை, ஏன்னா பசியோடும் தாகத்தோடும் அவள் இருக்கிறாள். அதனால பக்கத்துல இருக்கிற துறவு அவளுக்கு தெரியல. ஏற்கனவே கர்த்தர் அவளுக்காக அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் தண்ணீர் துறவை. இப்ப கர்த்தர் சொன்ன உடனே அவளுக்கு அந்த தண்ணீர் துறவு கண்கள்ல படுது. கர்த்தருடைய வார்த்தை அவளை உற்சாகப்படுத்துது. அவளுடைய தாகத்துக்கு தண்ணீரா இருக்கிறது. பக்கத்துல என்ன பண்றா, உடனே அந்த துறவுல இருந்து துருத்தியில தண்ணி எடுத்துட்டு போய் பிள்ளைக்கு கொடுக்குறாள். அவளும் குடிக்கிறா, பிள்ளைக்கும் கொடுக்குறா. இப்போ அந்த தாகத்துக்கு யார் அந்த வனாந்திரத்துல அவளுக்கு தண்ணீர் கொடுத்தது? தேவாதி தேவன் தாமே அவளுடைய தாகத்தை தீர்த்தார் அந்த இடத்துல. ஏன் அவர் அந்த இடத்துல வந்தாரு? ஏன்னா இஸ்மவேலுக்காக அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்தார்.